கொரோனா வைரஸ் அடுத்தடுத்த மரணங்களும் அச்சுறுத்தும் கொரோனா ஆய்வும். தமிழக பொது சுகாதாரத்துறை மேற்கொண்ட ஆய்வில் மார்ச் 2020 மார்ச் 2023 வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களில் 6% பேர் 2023க்குள் இறந்து போயுள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது. அதில் 20% இறப்புகள் 61 முதல் 80 வரை வயதினருள் நடந்துள்ளது. 40 வயது மற்றும் அதற்கு கீழான வயதினருள் 1% பேர் இறந்துள்ளனர். சென்னை நீங்களாக 1220 நோயாளிகள் மத்தியில் நடத்தப்பட்ட ஆய்வில் 3 ஆண்டு காலத்திற்குள் 73 பேர் இறந்துள்ளனர். இறப்பிற்கு இயற்கை காரணங்கள், கொரோனாவும் பின்னர் வரும் மருத்துவ பிரச்சனைகள், லாங் கோவிட் காரணமாக இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கொரோனா தடுப்பூசி காரணமாக இறப்புகள் நிகழ்ந்ததா என ஆராயப்படாமல் விடப்பட்டுள்ளது. ஆய்வின் நோக்கம் மற்றும் முடிவுகள் குறித்த நம்பகத்தன்மையை அதிகரிக்க செய்கிறது. குழந்தைகள் மத்தியில் இறப்பின் தாக்கம் குறைவானதாகவும் 10 வயதிற்கு கீழ் உள்ளவர்களில் இறப்பு பெரும்பாலும் இல்லவே இல்லை என்பது புள்ளி விவரமாக இருந்தோம். கொரோனா தடுப்பூசி 10 வயதினருக்கு கீழ் அதிகமாக கொடுக்கப்படவில்லை. இதை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் நன்கறிந்தும் கொரோனா தடுப்பூசி காரணமாக இறப்பு நிகழ்ந்ததா என்ற ஆய்வு அவசியமாவதைதான் அறிவியல் வலியுறுத்துகிறது. கொரோனா 2ஆம் அலையில் 60% பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டதும் அவர்களில் 41% பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் என்ற புள்ளி விவரமும் நம்மிடம் உள்ளது. இறந்தவர்களில் 15.5% பேருக்கு சர்க்கரை நோயும் 13.6% பேருக்கு உயர் இரத்த அழுத்தமும் இணை நோய்களாக இருந்தது தெரியவந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பிற்கு பின் 50% பேருக்கு புற்றுநோய், இருதய செயலிழப்பு, கார்டியாக் ஃபெயிலியர், தொடை எலும்பு அழுகி போதல், அவஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் ஃபீமா போன்றவை ஆய்வில் கலந்து கொண்டோருக்கு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றுக்கு பின்னரே 87% பேருக்கு தொடை எலும்பு அழுகி போதல், அவஸ்குலர் நெக்ரோசிஸ் ஆஃப் ஃபீமா பாதிப்பு ஏற்பட்டது கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பின் போது ஸ்டீராய்டு மாத்திரை தொடர்ச்சியாக எடுக்கப்படும் போது தொடை எலும்பு அழுகி போதல் நிகழ வாய்ப்புள்ள போது அது காரணமாக பிரச்சனை எழுந்ததா என ஆய்வு செய்யப்படாமல் இருந்தது சரியா? கொரோனா தொற்றுக்கு பின் மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் அதிகமாகியுள்ளது என கூறும் ஆய்வு அது திடீர் இதய நிற்றல், cardiac arrest due to myocarditis which may be vaccine induced. கொரோனா தடுப்பூசியும் இதய அழற்சியை ஏற்படுத்தி இதய நெற்றலுக்கு வித்திட்டு இறப்பை ஏற்படுத்த முடியும் காரணமாக நிகழ்ந்ததா என உறுதி செய்யாமல் விட்டது சரியா? கொரோனா பாதிப்பிற்கு பின் மூளை மண்டல பாதிப்பு அதிகமானது என கூறும் ஆய்வு அது தடுப்பூசி கோவிஷீல்டு காரணமாக ஏற்பட்ட இரத்த உறைதல், கிளாட்ஸ், இரத்த குழாய்களில் ஏற்படும் அழற்சி, ஆர்டரைட்டிஸ் காரணமாக நிகழ்ந்ததா என ஆய்வு செய்யாமல் விட்டது எப்படி சரியாகும்? கொரோனா பாதிப்பிற்கு பின் 1/5 பசி குறைவு, அதிக சோர்வு மற்றும் அசதி இருந்தது கண்டறியப்பட்டுள்ளது. நீண்ட நாள் கொரோனா பாதிப்பிற்கு கொரோனாவின் போது மருத்துவரை சேர்க்கை பிராணவாயு தேவைப்பட்டது. அதிக நுரையீரல் பாதிப்பு, செயற்கை சுவாசத்தின் தேவை, இணை நோய்களின் இருப்பு போன்றவற்றுடன் தொடர்புடையதாக இருந்தது ஆய்வில் தெரியவந்துள்ளது. இந்த ஆய்வின் முடிவுகளை கொண்டு இனிவரும் காலங்களில் கொரோனா சிகிச்சையின் போது எதற்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும், இணை நோய் உள்ளவர்கள் என அரசு தெரிந்து செயல்பட வேண்டும் என கூறினாலும் மேற்கூறிய குறைபாடுகளுடன் ஆய்வை செய்திருப்பது சரியா என ஆய்வாளர்கள் அல்லவா சிந்தித்து ஆய்வின் குறைபாடுகளை களைய முன்வர வேண்டும். மேற்கூறப்பட்ட ஆய்வு போல் குறைபாடுகளுடன் இருந்தால் அறிவியல் உண்மையை மக்கள் தெரிந்து கொள்ள முடியாமல் போகும் என்பதை அரசு உணர்ந்து முறையான ஆய்வுகளை செய்ய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மருத்துவர் புகழேந்தி கோரிக்கை விடுத்துள்ளார்.